அந்நாட்டிலும் முன்னாடி வழங்கி வரக்கூடிய நகரத்தில் எழுந்துள்ள ஆத்தாளங்கள் அபிராமி அங்கையில் பதாங்குதம் கரும்பு வில்லும் செத்தாலை முக்கண்ணியே தொழுவோருக்கு எக்காலும் தீங்கில்லை கத்தி ஒன்று சமயம் 16 வைக்கப்பட்ட கமலத்துக்கும் ஏனைய உற்சாக்கம் தேவத்துறை கமலத்துக்கும் மற்றும் இவ்வூர் தலைவர் கவுன்சிலர் வார்டு மெம்பர்கள் இந்த விழா அனைத்து ஆண்டோர்களுக்கும் ஏழைய பொதுமக்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் செய்தி தாலுக்கா மழவந்தாங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நாடக சபாவின் சார்பாக முதற்கண் வணக்கம். 1 கோடி வணக்கம். இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகம் ஊராருடைய அபிப்பிராயப்படி உபயதாருடைய அபிப்பிராயப்படி ஈடாடி உலகத்து மலைநாளோடு திரும்ப திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இது நான் மட்டும் இல்லை, உலக நீதி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, ஈடாடி உலகத்து மலைநாளோடு ஒரு கோளாக எழுதும் பிராணை பணிந்தன்பு கூறாமரோ அமரோ பாரத காவியம் சொல்லவும் விநாயகர் பெருமான் வலது கொம்பினை ஒடித்து அகமேறி கிரிய ஒரு ஏடா எடுத்து ஒரு கோடாக அப்படிப்பட்ட மகாபாரத காவியத்திலே தலை சிறந்த காவியமாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்டு 1 கோடி சூதுகள் 66 வீடு 435 கோடி 60 லட்சம் வீடு. அது மட்டும் இல்லை, பாண்டவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திரபிரபுவுக்கு 86 வீடு வீதி வந்து 86 வீடு 739 கோடி 60 லட்சம் வீடு. இந்த பெருத்த நகரை ஆள வேண்டும் என்று கொஞ்சம் மாறி பூமி ஆசை கொண்டு பாண்டவர்களே 12 வருட வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் பத்தினி பாஞ்சாலியும் அதிபருமாக முந்தி முதலாக சூரியவனம் வந்து சூரிய பகவான் அச்சிய பத்திரத்தை பெற்று அதோ காமிக மனவரையிலும் 12 முடித்து ஓராண்டை எப்படி கழிப்பது என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு சௌமிய பசுமத்தை தேடி செல்ல இந்த கதை இப்படி இருக்கு. என் இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் பாஞ்சால குறவஞ்சி என்னும் அச்சுணன் குறவேட நாடகம். அச்சுணன் குறவேட நாடகம் என்ற நாடகத்தை முன்வந்தோம். எத்தனை குறைபாடுகள் இருந்தபோது இத்தன்மையாக அமைதி காத்து எங்களுக்கு நல்லதும் கெட்டதும் காலையில நல்ல அண்ணா கெட்டதும் மார்க் போட வேண்டிய நீங்க தான். ஆனா உங்க வீட்டு பணத்தை வரி பணத்தை கொடுத்துட்டு 3/4 பங்கு பேரு வாட்டமா நல்லா காத்து அடிக்கிறது தூங்கிட்டு போனா 10 பைசா உண்ணி கிடையாது. காத்து வர்றாரு உயிர் எடுத்து நாய குளிப்பாட்டி அப்படிப்பட்ட அதாவது இந்த பாஞ்சால குறவஞ்சி என்னும் அச்சுணன் குறவேட நாடகம். இந்த நாடகத்தை கொஞ்சி முதல் கதான அதிகனாக வெங்கி வரக்கூடிய ஐவர் ராஜாக்களுக்கு மொத்தம் யுதிஷ்டிரன் என்ற தர்மபுத்திர மகாராஜன் தர்மராகிறார். அன்னவரால் கதை Bye.
ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு விதிகாசு என்பது இரண்டு விதிகாசு என்பது இரண்டு ஒன்று ராமாயணம் இரண்டாவது பாரதம் மகாபாரதம். எப்படி மகாபாரதம் இந்த ராமாயணத்திலே ராமபிரான் ஒரு வார்த்தை தெரிவித்தார். அவர் என்ன வார்த்தை தெரிவித்தார் தெரியுமா? லட்சுமிடத்திலே ஒரு வார்த்தை தெரிவித்தார். சிரஞ்சீவி தம்பி லட்சுமணன் கேளாய், சிரஞ்சீவி தம்பி லட்சுமணன் கேளாய். இவ் வந்திருப்பவள் ஒரு சூர்ப நங்கை அரக்கியும் மாது இவளை கொண்டையும் சனமும் பொய்யாமல் கொய்தளிப்பு மூக்கு கொய்யாமல் காலகட்டப்பா ராமருகிறான் தெரிவித்தார். எதற்காக தெரிவித்தார்? அயோத்தி ஆண்டவர்களுடைய தசரதற்கு அவருக்கு திருமணம் செய்து 60 ஆண்டு குழந்தை இல்லாமல் இருந்தார். யாகத்தை செய்து அதன் பிறகு கோசல வயிற்றிலே ராமபிரான் பிறந்தார். இரண்டாவது கைகேசி வயிற்றிலே பரதன் பிறந்தார். மூன்றாவது சுமித்திரன் என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே லட்சுமணன் சத்துருக்கு இருவரும் பிறந்தார்கள். அப்போ தாய் மூன்று பிள்ளைகளை 4. இந்த 4 பிள்ளைகளும் ஒரு தாயாக வாழ்ந்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். இது ராமாயணத்துல அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆமா வாழ்ந்து கொண்டு வர நேரத்தில் அவருக்கு கல்விகள் ஓதி வைக்கக்கூடிய தெரியுமா? வசிஷ்டர் மகாமுனிவருக்கு அவர் கல்விகள் ஓதி வைத்தார். அப்படி கல்விகள் ஓதி வைத்தவர்களே நான் ஒண்ணும் பண்ணல சத்தியமா. சில கல்விகள் ஓதி வைத்த நேரத்திலே பசங்க ஓதி போறாங்க. வேண்டாம் சரி பாட்டும் சபையை பார்த்தது எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமான சபை. சபையில இன்னும் அவத்தமான அந்த மகமாரி அம்மனுடைய பாதத்திற்கும் நாதகாசிரியர் அனைவருக்கும் உனக்கும் இந்த அடியேது ஒரு கோடி வணக்கம். சபையில் வந்தனே நான் எந்த நாட்டை சேர்ந்தவன், என் தந்தை பேர் என்ன, தாழ்வார் பேர் என்ன, அதன் திருப்பி தெரியுமா? இந்த ஊரு
விளக்கு சந்திர குல விளங்கும் வாழ்ந்து மன்னர் உதித்த பாலன் இந்த தர்மனந்தன் எங்க அப்பா இருக்கிற பாண்டு மன்னனுக்கும் 2 தேவிமார்கள் 2 தேவிமார்கள் சொந்தமாஜாய் ஒன்று சிறிய தாயாகி ஒளி வரக்கூடிய மாத்ராஜாவி ஆமா இந்த சொந்தமாக வயிற்றிலே முதலாக தருமன் பிறந்தான் தர்மராஜன் பிறந்தான் ஆமா இரண்டாவது தந்தையாக தர்மராஜ் இரண்டாவது பீமாட்சி பிறந்தார் மூன்றாவது என் தந்தையாக அர்ஜுன பிறந்தார் யார் வயிற்றில் சொந்தமாஜாய் வயிற்றிலே தாயா மாத்ராஜாய் வயிற்றிலே நகுல் சகாதேவி பிறந்தார்கள் நகல சகாதேவன் அப்படி மற்ற எத்தனை பேர் 5 பேர் இந்த 5 பேர் ஒரு தாயாக பிள்ளைகள் பிறந்தது 2 தாய் ஆமா ஒரு தாயா வளர்கிறோம் படுபாவை சண்டால் புரியோனானும் ஒன்றில்லை இரண்டில்லை 1 கோடிகள் தங்களை படிப்பதற்கு பெரியப்பா நாட்டை அளவுக்கு ஒரு ஏதாவது எனக்கு அப்படி கேட்கிறீர்கள் எங்க பெரியப்பா பார்த்தாரு ஏன் தட்டி பிள்ளைகளா வாருங்கள் ஏற்கனவே காலத்தில் இந்த மூதாது ஆண்ட நாடு இருக்கிறது அந்த ஈச்சங்காட்டை இவர் காட்டினார்கள் பெரியப்பா அந்த நாட்டை எடுத்து நீங்க அங்க ஆட்சி செய்வார்கள் தெரிவித்தார் அந்த ஈச்சங்காட்டை அழித்து எப்படி ஈச்சங்காட்டை அழித்து இந்திரபிரஸ்தம் ஆமா அப்படி ஆக்கின பிறகு இந்த அஷ்டாவிருத்தி விட அது மேன்மையாக நாளாகிவிட்டது மேன்மையான நாளா மாறி ஆமா உடனே பார்த்தேன் என்னெல்லாம் புதுமனை விழா கொண்டாட வேண்டும் என்று நினைத்து ஆமா கொண்டாட வேண்டும் நினைத்து எங்களுடைய பெரியப்பா பிள்ளை இருக்கிறது துரியாதனுக்கு நான் வரவேற்பு கொடுத்தேன் ஆமா அப்படி வரவேற்பு கொடுத்த பிறகு அவர் வந்தார்கள் பாருங்கள் அண்ணா ஏனென்றால் அப்படி அழைக்கும் நேரத்திலே துரியோதனன் பார்த்தார் யாருக்கு வணங்காதபடி மன்னன் ஆமா நான் மாளிகை ஏற்பட்டது மேடு பள்ளமாகும் புது மாளிகைகள் ஏற்பட்டது பள்ள மேலாகவும் அப்படி இருக்கிற ஏழாயி பாஞ்சாலியானல் மேல் மாலில் நின்று இந்த கூந்தலிலே உலாத்தி கொண்டிருந்தார் அப்படி உலாத்தி கொண்டிருக்கிறேன் இந்த துரியோதனன் வந்தானே ஆமா அப்படி வருகின்ற நேரத்தில் அந்த வாயாற்படிலே இந்த சுவர்ணத்தினுடைய பட்டு அப்படி ஒருவன் இல்லை என் தம்பிமார்கள் 100 பேர் தடாதிக்க வேண்டார்கள் ஆமா அப்படி நேரத்திலே என் தேவையாய் பாஞ்சாலி இந்த முந்தல் உலாவி கொண்டு இருக்கிறேன் உடனே ஒரு வார்த்தை இருந்தார் அந்த கண்ணை பெற்றது அத்தனை கூட குனிந்து வரப்படாதா என்று குனிந்து வரக்கூடாத குருடன் மகனே தெரிவித்தார் அன்று வைத்த பகை துரியோதனன் எப்படியாக எங்களை மடிக்க வேண்டும் என்று எல்லா எம்பெருமான் நாராயண அனுகிரகத்தால் அன்னோட வார்த்தை செய்தேற்கொண்டு இந்த காலத்தை வந்து ஆமா அப்படி 12 வனவாசு ஓரந்து அஜாதவாசம் கழித்து வந்தால் பார்க்கலாம் என்று தெரிவித்தார் தருகிறேன் என்று வார்த்தை போல தெரியல பார்க்கலாம் என்று தெரிவித்தார் இந்த காலகத்திலே 12 வனவாசமான கழித்து கொண்டு வருகிறேன் என்ன செய்வது எப்படி பேப்பது எங்கு செல்வது மன வருத்தத்தோடு நான் இருக்கின்றேன் மன வருத்தத்தோடு ஏழாகி பாஞ்சாலி அழைத்து அவர்கள் சில கருத்து எடுத்துரை கொண்டும் மீண்டும் எங்கு செல்வது மீண்டும் எப்படி பிழைப்பது
எனக்கு மனவேதனையோடு இருக்கிறது. ஆகையால் தேவையாக பாஞ்சாலி சென்று சீக்கிரம் இந்த நிறந்த சபையருக்கு சிறந்தாந்த வணக்கங்கள் கோடி. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். நலம்தானா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. எங்க புண்ணியத்துல நல்லா இருக்கீங்களே. அம்மா நம்பினால் ஆமா யாரும் உலகத்தில் கெட்டவர்கள். உண்மைதான். அதான் சொல்லிருக்காங்க. திருப்பதி மெதியா வாதம் சிவனடி வணங்கா சென்னி இயப்பவருக்கு ஐயா கரம் இனிய சொல் கேளா செவி இருந்தேனும் பஜரேரே பெருமானே. அப்படி இந்த செவி இருக்குதே, நல்லதே கேட்க வேண்டுமா, நல்லவருடைய கூட வேண்டுமா, நல்லதே பழக வேண்டுமா. அதுக்குதான் இப்ப சொல்லிருக்காங்க பெரியவங்க. திருப்பதி மெதியா மாதம் சிவனடி வணங்கா சென்னி எப்பவருக்கு ஐயா கரம் இனிய சொல் கேளா செவி இருந்தேனும் பஜனேனே பெருமானே. அப்படி அந்த வாக்கியத்துக்கு இணங்க நான் வந்திருக்கேனே. இந்த அம்மன் இன்னார் இனியார் உனக்கு விளக்கம் எதிரா தெரிகிறதா? அழுத கண்ணீர் சிந்தியோடு வந்திருக்கிறேன். பெருமையை நான் சொல்ல வேண்டுமானால் ஆமா நான் சொன்னால் அது சரி வராது. உண்மைதான். நீங்களே உரைத்தால் இருக்கக்கூடிய சபையோர்கள் எல்லாம் அம்மா இப்படியா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுவாங்க.
பாஞ்சாலி என்ற நாமஜம் என் தந்தையா இருக்காரு. அதோ பாஞ்சாலாபுரி ஆண்டு வரக்கூடிய அப்படி பாஞ்சால மன்னனுக்கு நான் ஒரே ஒரு பெண் ஏகத்திலே பிறந்ததால் எனக்கு ஏகஜானி என்று பெயர் கிடைத்து அப்படி அந்த பாஞ்சால நாட்டிலே அதோ சீரும் சிறப்புமாக அதோ நாங்க வளர்ந்து வந்தோம். அப்படி வளர்ந்து வந்த கொஞ்ச காலத்திலே இருக்கல்லவா ஏற்கிற காலத்திலே ஆமா என் தந்தை ஏற்படுத்தி அனைத்து அரசர்களும் ஆமா வந்திருந்தார்கள். எனக்கு சொல்ல மனம் வரவில்லை. ஆனா அழுவாதமா இருந்தாலும் புரியன் செய்த வஞ்சகத்தான் உண்மை. நீங்க அழுதக்கள் சிந்தோடு இருக்கீங்க. இருந்தோடு 12 ஆண்டு முடிந்து விட்டது. அப்படி 12 ஆண்டு முடிந்தால் அஞ்ஞாதவாசம் போக வேண்டும். என்ன செய்வது, எங்க போவது அப்படி என்று இந்த ஐவரு கூட நான் ஒரு ஆளா சேர்ந்து என்ன பண்ணுவது 6 பேருமாக அழுத கண்ணு சிந்தையோடு என்ன பண்றது, எங்க போவது, எங்க தங்குவது, எங்க தஞ்சம் அடைவது, நமக்கு வெற்றி ஜெயமாகுமா இல்ல ஜெயமாகாதா அப்படி என்று அழுத கண்ணி சிந்தியோடு இருக்கிறோம். உரியனிட்ட கட்டளை பிரகாரம் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அத்தியாவசம் கழித்து வந்தால் நாடு வருகிறேன் என்று. ஆனால் 12 ஆண்டு முடிந்து விட்டது. ஆனா உங்க கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் திரும்பி நேரம் போகிறது. ஆனா இருந்த போது இப்போது எங்க போக வேண்டும்? ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆம்பளை அடிக்கிறானா அடிக்கலையோ எங்கடி அடிப்பான் காத்து வர மாட்டேன். சத்தியமா காத்து வர மாட்டேன். பொட்ட புள்ளி அடக்கமா இருக்கு. பேண்டு கீச்சுச்சேனா ரெண்டு போடாத புடவை கட்டுறது எத்தனை நாள் சொல்றேன். ஓட்டமா இல்ல, இது காத்து ஓட்டமா இல்ல. பஸ்ல தூக்கி அடிய வச்சா தர்ன்னு விடும். புடவை கட்டி போகணும்.
அப்பா ஏன் பாப்பால நான் கட்டி பிடிச்ச உனக்கு நான் வா பாப்பா நீ லைட் போட்டுட்டு செய்யற வேலை இல்ல இது. லைட் போட்டுட்டு செய்யற வேலை இல்ல. நாங்க லைட் போடுவோம் போடாத நீ உள்ள போனா பயமா சரி. ஆடியா. அத போ அண்ணன் போய் பாத்து கட்டி பிடிக்கலாம். ஏய் உள்ள போனா நான் ஏன் பாப்பால கட்டி விடுங்க நீ வேணா உன் பாப்பால போய் கட்டி விடு ஓட்டுவா. போனே அங்க போய் கட்டி பிடிச்சா ஏய் ஏனோ நாமத்தை பண்ண நல்லா பயமா சொல்றேன். அது ஏனோ சொல்லுமா சொல்லுமா இது என்ன ஊர்னா? இதா எடைய ஊரு எடையூர்ல இருக்கிற சக்கரவர்த்தி எல்லாம் ஒரு புடிச்சு 2 புடிச்சு வச்சிடலாம். எனக்கு இப்படியே ஆக முடியாது. ராஜா ஊருதா மாப்பிள்ள பாரு ராஜா தான் பாத்துக்கிறான் நானா அவரு அட்வான்ஸ் அவங்க வெளியே போடுவாரு. வேலை யார் செய்யறது இல்லனா அவர் ஹலோ வேற மாப்பிள்ள பாருண்ணா. அத்தாலகாரர் கட்டிக்கிறியா மாப்பிள்ளா ஆ ஓ ஒரு நாளைக்கு 2000 ஏம்பளுக்கு ₹1 சம்பளம் 2000 ஏம்புலிக்கு ஓ ஏனோ மாத்தல கேரமா மன்னனா மாத்தல கேரமா மன்னனா ana ஒத்தே கமாத அவள அவள ஏனோ அத்தல யாருங்க என்ன கட்டி விடுறா ஏனோ எவரா அடிப்பா மாத்தாலாம் நிக்க வச்சு அடிக்கிறான் ஒன்னு படுக்க வச்சு அடிக்கிறான். அப்படியே இருக்கட்டும். ஏனோ ஒன்னு நிக்க வச்சு அடிக்கிறான் ஒன்னு படுக்க வச்சு அடிக்கிறான். அந்த மாதிரி உனக்கு அவனுக்கு ஒரு சண்டை வந்தா ஒன்னு நிக்க வச்சு அடிப்பான் படுக்க வச்சு அடிப்பான் குடி வச்சு அடிப்பான் உட்கார வச்சு அடிப்பான். ஏனோ ஒன்னு நிக்க வச்சு அடிப்பான் ஒன்னு படுக்க வச்சு அடிப்பான். அது மாதிரி ஒன்னு நிக்க வச்சு அடிப்பான் படுக்க வச்சு அடிப்பான். ஏன் உனக்கு தாங்காது. வேற மாப்பிள்ள பாருங்க. சரி சென்னை டு மெட்ராஸ் போடிக்காரங்க டக்குன்னு மாப்பிள்ள பாருலாம். நான் சொல்லி காட்டுறேன் பாரு சென்னை டு மெட்ராஸ் பாக்காதா சென்னை டு மெட்ராஸ் சென்னை டு சேலம் லாரி டிரைவர் பொறுமைக்கு என்ன உளர்றா லாரி டிரைவர் ஒரு நாளைக்கு ஓ ஏனோ ஒரு டிரைவர் தான் நல்ல டிரைவர். ஆமா எம்மா டிரைவர் டீசல் திருடி வித்துட்டு போன டிரைவர் அது ஃபர்ஸ்ட் டிரைவர் நீதான். சம்பளம் பாதி கிம்பளம் பாதி அந்த மாதிரி டிரைவர் பார்த்து கடி ஓ ஏனோ ராணி கேரமா மன்னனா சரி விடு அடிப்பான் நீ மாப்பிள பாகத்தி சரி கிடையாது. போலீஸ்காரன் இந்த லத்தி நீட்ட வச்சு ஏன்னா போலீஸ்காரமா நீ மாப்பிள பாகத்தி சரி கிடையாது. நானே மாப்பிள பாத்துட்டு சொன்ன கோபுரம் நானே மாப்பிள பாத்துட்டேன். எங்க அண்ணனுக்கு ரொம்ப செலவு கூட நானே மாப்பிள பாத்துட்டேன். ஏன்னா ஒரு பொறுமுடி தூங்க மாட்டான். அவன் கேக்குற 90 பவுன். அது ஏதோ அம்மா முத்து பில்லு கொடுக்க மாட்டான் 10 பவுன் கேப்பா 10 பவுன் கேக்குறான். அது மொத்தம் அம்மா யமாகா ஈர ஹோண்டா ஈர ஹோண்டா ஈர ஹோண்டா ஈர ஹோண்டா இல்ல ஹோண்டா ஈர ஹோண்டா அம்மா அம்மா அத்தரங்க இவெல்லாம் தேவல நானே மாப்பிள பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றாங்களோ பொண்ணு கட்டி கொடுக்குறாங்களோ அம்மனை வாங்கி கொடுக்கணும். அது யாரு? அதான் வஞ்சி பெரிய வஞ்சி. நல்லா கீரை போறான்னா எல்லாம் முறுக்கு 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 பின்னால உட்கார வச்சு கல்யாணம் பண்ண ஜோடி ஒரு தூக்கி போகும்போது 100 போவோம் வரும்போது 108 வரும். எப்படி வருமா? அவெல்லாம் தேவையில்ல. நானே மாப்பிள்ள பாத்துட்டேன். சொன்னா பாப்பட சொன்னா அடிக்கூடாது.
நான் ஒன்னே கட்டிக்கிறேன். ஓடி மக்க உள்ள வந்து நச்சு ஓடி சபையோருக்கு என் சிறந்தாந்த வணக்கங்கள் கோடி. வணக்கம் வணக்கம் தனக்கழகு வணங்குவது யாவருக்கும் அழகு. இச்சமீபத்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? திருவாகிய லட்சுமி கலாட்சம் முருந்திய சபை. எவ்வளோ ஊர்ல பாத்துருக்கோம், எவ்வளவு ஊர்ல ஆடி அமைதியான சபை அப்படி எல்லா இதுவும் சொல்லுவாங்க. அதாவது 29 கூட்டத்திலேயே விரிக்க விரும்பல. அப்படி இந்த 29 மகராவலி இதுலயும் இல்லலாம் எடுப்படியே பண்ணுவாங்க. ஆனா இந்த ஊரு மட்டும் இவ்வளவு ஒரு உன்னிப்பா கதை கேட்டு இவ்வளவு ஒரு உன்னிப்பா ஒரு வாகனம் கூட விடாதீங்க, ஒரு பாட்டு கூட விடாதீங்க, என்ன பண்ண முடியுமே பண்ணுங்க, அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஒரு ஆளு கூட அப்படி இப்படின்னு வைக்காது. அதாவது ஒரு அடி அடிச்சா மறந்துடலாம், ஒரு சொல்லு சொன்னா மறக்க முடியாது. உண்மையா? என்னடா பாடுற பாட உள்ள தள்ளுற அவனை. சரிமா, நீ என்ன சொல்றே சொல்லி நான் உட்காந்து கேக்குறோம். அதான் சொல்லிக்கங்க. சிலது நேரம் சிரித்தாலும் சிலது நேரம் சிந்திக்க வேண்டும். ஏதுராது நம்ம பக்கம் பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து ஆடிக்காங்க, பெரிய பெரிய வேலைகள்லாம் வந்து ஆடிக்காங்க. இவங்க எப்படி என்ன பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க? நம்ம பக்கம் இல்லாத ஆட்டக்காரா, நம்ம பக்கத்துல இருந்த அங்கத்துல ஆடுறவெல்லாம் இருக்காங்க. நாம இப்படி கீழ்நாட்டுலமா வச்சிருக்கோமே, இவங்க கீழ்நாட்டு ஆளு மேல் நாட்டுல என்ன பண்ணுவாங்க? கீழ்நாடு இல்ல, நாங்களும் திருக்கோள் நம்மளும் என்ன நீங்க இருக்கிறது மேல இருக்கலாம், நாங்க இருக்கிறதெல்லாம் கீழ்நாடு. அப்படி இருந்தா இவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்ன சொல்றாங்க? சில நேரம் சிரித்தாலும் சில நேரம் சிந்திக்க வேண்டும். அதான் சொல்லிக்கங்க. நல்லதை நாவிலூரை தங்கத்தை கல்லுரை, நல்லதை நாவிலூரை தங்கத்தை கல்லுரை. ஒருத்தவங்க பேச பேசலாம், என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, இந்த செவி கொடுத்து கேட்க வேண்டுமா? தமிழ் இருக்குது 4 விதமான தமிழ். செந்தமிழ், வெண்தமிழ், நாத்தமிழ், கருந்தமிழ். நாத்தமிழ் இருக்கு பத்தியா, இந்த நாவை அடக்கி பேச வேண்டுமா?
நம்ம ஊர்ல பெரிய பணக்காரனா இருக்கலாம், நம்ம அப்பா தலைவர் இருக்கலாம், கிடையாது சொன்ன ஒத்துவாங்களா? நம்ம வந்து பலான்னு அடிப்பாங்க. அப்ப இந்த லைட்டு மாத்துங்க வந்தாக்கா இந்த அருதாரம் என்ற பவுடரை பூசி விட்டால் இந்த நாவை அடக்கி பேச வேண்டுமா? நல்லதே பேசி, நன்மையை பேசி, உண்மையை பேசி, சிரித்து பேசி, சிந்தித்து பேசி, பார்த்து பேசி, பயனுள்ளதா பேச வேணும். பாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. அப்படி இருந்தா கம்மி இருப்பாங்களா? அதாவது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. என்ன சொல்றாங்க, என்ன போறாங்க? ஆபத்துக்கு உதவா பிள்ளையும், அரும்பத்துக்கு உதவாத அண்ணமும், தாகத்தை தீரா தத்தமும், எப்படி தாகத்தை தீர்த்தா தீர்த்தமும், சரித்திரம் அறியார் வேண்டி கோபத்தை இறக்கா வேந்தன் குருமணி கேடாசிடன் இருந்தேனும் பஜனேனே பெருமானே. அப்படி அந்த வாக்கியத்துக்கு இணங்க எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துருக்காங்க பாரு. அதான் சொல்லிருக்காங்க, அந்த உள்ளம் ஆட வேண்டும், நந்தமுள்ளவன் பாட வேண்டும், நந்தமுள்ளமா அதை ரசிக்க வேண்டும், பாட வேண்டும், அந்த ஆட வேண்டும். அப்படி அந்த அல்ல உள்ளவன் தான் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் வந்து ஆட முடியுது, எல்லாம் வந்து பார்க்கலாம். அந்தம் என்று சொன்னால் அழகு, அழகி. சந்தம் என்று சொன்னால் நம்முடைய குரல் பலம். பரவாயில்லடா, ஏதோ சொல்றாங்க, ஏதோ போடுறாங்க, எது சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க. அப்படி என்று எதை சொல்லிக்காங்க, கல்வி பிறந்தது கீழ்நாடு, கல்வி பிறந்தது மேல்நாடு. கல்வி பிறந்தது அதாவது சொல்லிக்காங்க, அப்ப எழுதி வச்சுக்கலாம் பாத்திரத்துல. ஆனா எழுதி வச்சுட்டாலும் நாம கீழ்நாட்டுக்கு மேல்நாடு இலச்ச நாடுன்றது நிரூபிச்சுட்டாங்க. மேல்நாடு. அப்படி எவ்வளவோ இதா இருந்தாலும் என்ன சொல்ற, என்ன போடணும், பணம் இருந்தா என்ன சொல்றோம், என்ன வேணாலும் செய்யலாம். பணம் இருந்தா பணம் இருந்தா பணக்காரன், லட்ச லட்சமா இருந்தா கோடி கோடியா இருந்தா கோடீஸ்வரன். அப்ப உலகத்திலே கோடிக்கு நிகர் எதுவும் கிடையாது. அப்ப இந்த நிறந்த சபையாருக்கு என் சிறந்தாந்த வணக்கங்கள் கோடி. வணக்கம். ஆற்ற சபை நூற்றொருவர், 1000ல் 1ஆம் புலவர், காத்தச்சொல் 16ல் ஒருவர், கூத்தமல தண்டாமா திருவே தாவா கோடிக்கு ஒருவர், உண்டாக உண்டாறு இல்லனா இரு. அதோ பாண்டியன் சபையிலே நவபிராட்டு நிறுத்த வண்ணம், தேவலோகத்திலே தேவசபை, இலையிலே கனக சபை, அதோ திருவண்ணாமலையிலே திருச்சபை சபை, அதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதோ திருக்கோயில் தாலுக்கா, அதோ இடையாறு நகரம், எடியூர் நகரம், அதோ சக்தி ஒன்று சமயம் பதினாக்கூடிய அதோ முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அதோ 8ஆவது ஓவியம் 9ஆவது ஓவியம் எப்படி ஆமா திருவிழா முடிஞ்சு இன்னைக்கு அம்மனுக்கு மஞ்சள் நிறம் ஆடினாங்க. பார்த்தோம் நல்லா ஆடினாங்க. எல்லாம் முட்டை தாய் அண்ணா அது கல்லு வச்சு போடுற சாணி வாரி சாணி மேல அப்படி இருந்தாலும் ஜாலியா இருந்தாதான் பிள்ளைங்க. அப்படி இருந்தாலும் நான் ஏன் வந்தேன், எதற்கு வந்தேன், பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம். நேரம் ஆகிறது, காலம் போகிறது, வீண் பேசி வேலையை குறைக்கும், நேரம் ஆகிறது. பதிவாக மன்னர் இருந்தா பாஞ்சாலி வணக்கம் சொல்லிட்டு வாங்க. பாஞ்சாலி அம்மன் வந்திருந்தா அறியாம இருக்கு. எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். Thank you.
அள்ளி முள்ள ரோஜா மலக்களை கொண்டு வந்து மஞ்சள் கழுவி பட்டாள் கட்டி அத உனது தேவி பாஞ்சாலி கோடான கொடி வணக்கம் ஐயா. என்னுடைய பாதாளம் ஒன்று ஆதாரம் சேவித்தவனால் ஆமா எந்தெந்துக்கு இந்த ஐவரோடு வாழ்ந்திருப்பாய். சுவாமி பாதம் படிந்தேன். எனக்கு வேண்டிய ஆசை பெற்றேன். எனக்கு மாலையிட்ட நாள் வரைக்கும் ஆமா ஐவருக்கும் தேவி ஐயா பத்தினி பாஞ்சாலி இருந்தாலும் உங்களுக்கு மறுவார்த்தை இதுவரைக்கும் நான் பேசுனது கிடையாது. உண்மைதான். அப்படி இருந்தாலும் எங்களை அழைத்து பாஞ்சாலி என்ன தெரிவிக்கலாமா? வித்தியாசத்தால் ஆமா அந்த துரியோதனன் செய்த கொடுமையால் இந்த கானகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆமா 12 விடுத்து விட்டது. விடிந்தால் அத்தியாவாசம் எப்படி கழிப்பதற்கு ஒன்று புரியவில்லை. உண்மைதான். ஆகையால் இந்த இடத்திலே என் தம்பியாக பீமாட்சி அபிமானிகளை அனைவரையும் அழைத்து ஆலோசனை செய்து என்ன செய்ய வேண்டும். ஆமா தம்பிமார்கள் அழைக்கலாம் என்று ஒரு கருத்து உங்களுக்கு மீனாட்சி அழைக்க வேண்டும். பாஞ்சாலி விரும்பினாக்கு